இன்று கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல ஏசி அவர்கள் இன்று சாய்பாபா காலனி பகுதி மக்களிடம் ஜமாத்தார்களிடம் நீண்ட நெடுநாள கோரிக்கையான எங்களது கபஸ்தானுக்கு இன்று 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியிலே கவுண்டம்பாளையம் சாய்பாபா காலனி தொழிலூர் பகுதியிலே 2 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறார்கள். அதை பயனடைபவர்கள் அந்த பகுதியில் இருக்கும் 1 லட்சம் மக்கள் இன்றைக்கு பயனடைவார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமதர்ம சமுதாய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த முதலமைச்சர் அவர்கள் அந்த சிறுபான்மை கூட்டத்திலே இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு விதியை தளர்த்துவதாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி எங்கு கபஸ்தான் இல்லையோ அனைத்து மாவட்டங்களிலும் கபஸ்தான் இல்லையோ அதையும் ஒதுக்கி தரேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். இன்னும் பல்வேறு சலுகைகளை இந்த மத்திய பாரதிய ஜனதா அரசு கல்விக்கு நிதி ஒதுக்கி தடை செய்திருக்கிறது. அதையும் ஒதுக்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 5 லட்சம் வரை கடன் உதவி தருவேன் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் இஸ்லாமிய கிறிஸ்துவ இந்து சமுதாய அனைத்து மக்களுக்கும் ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கபஸ்தான் கொடுத்ததுக்கு 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்ததுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோவை மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக அனைத்து ஜமாத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கை மிக சிறப்பாக விளிம்பு நிலையில் உள்ள மக்களும் பயன்பெறும் வகையில் மிக சிறப்பாக இருக்கிறது. அனைத்து மக்களும் ஜாதி மதங்களை கடைந்து அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையிலே கொங்கு மண்டலத்திலே டைட்டில் பார்க் 20 லட்சம் சதுரடியில் அமைக்க உத்தரவிட்ட மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் சென்னை மதுரையிலே கலைஞர் நூலகம் திறந்திருக்கிறார்கள். அதே மாதிரி கோயம்புத்தூரில் கலைஞர் நூலகம் அமைத்து தரப்படும் என்று பட்ஜெட்டிலே கூறப்பட்டது. இந்த நூலகம் வந்தால் கோயம்புத்தூரில் உள்ள 40 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த பட்ஜெட் அனைத்து மக்களுக்கான பட்ஜெட். இந்த இந்த நிதிநிலை அறிக்கை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும். 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.